ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இன்டர்வல் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பீடாக செமையாக இருக்குது. குட், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பக்கா பண்ணியிருந்தாரு. காமெடி நல்லா சீன் இருக்கு. இன்டர்வல் சூப்பராக இருக்கும். இப்போ டைலாக் ஒன்று சொன்னார், முடிஞ்சா தொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்மிஷன் முடிச்சிருக்கேன். சாங் சூப்பராக அனிருத் சாங் செம்மையாக இருந்துச்சு. இன்டர்வல் செம்மையாக இருந்துச்சு. படத்தை வந்து பாரு, நான் இன்னும் துப்பாக்கி ஈரிக்கு பிடிச்சிருக்கேன். நான் படத்தை அனிருத் பீச்செல்லாம் தரமாக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா இருக்கு படம். இப்போ வரைக்கும் ஓகே. இன்டர்வல் சீன் நல்லா இருக்கு, சூப்பராகவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு அனிருத், சூப்பராக இருக்கு. வெயிட்டிங் ஃபார் கிளைமேக்ஸ் சீன்ஸ். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ கிளைமேக்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஆமாம், இப்போ கொஞ்சம் ஓகே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவர் பார்க்க ஆக்ஷன்ஸில். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிளைமேக்ஸாக. தேங்க்யூ. ஏஆர் முருகதாஸோடைய பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே, பிரில்லியன்ட் மேக்கிங், சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாஸ்ட் தான், செகண்ட் ஆஃப் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்ட்ரோ விட இன்டர்வல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல. இன்ட்ரோ வந்து சாங்கோட வந்துடும். இன்டர்வல் பயங்கரமாக இருந்தது. நல்லா தான் போகுது. செகண்ட் ஆஃப் பார்ப்போம். அந்த ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தடவை ரொம்ப உட்காந்து யோசிச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஆஃப் பார்ப்போம். லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது, இருந்தாலும் படம் பார்க்கலாம். அது ஒன்றும் பெருசாக தெரியல. அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. இருந்தாலும் ஓகே தான். அனி அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு விடாரு. சலபல சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். சென்டிமெண்ட் சீனு ஒர்க் ஆகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரியல. உட்காருது. அதெல்லாம் உட்காருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா தான் போகுது இப்போதைக்கு. செகண்ட் ஆஃப் பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டட் தான் வந்திருக்கேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அங்கே காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் இன்டர்மிஷன் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கு. நிறைய ஹைப் பண்ணியிருக்காங்க. இப்போ வில்லன்னு செத்துட்டாரு, ஆனால் அவர் சாவ மாட்டாருன்னு தோணுது. தெரில, பார்ப்போம். ஆமாம், அதுதான் ப்ரோ. அந்தளவுக்கு என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருக்குது. மெயின் வில்லன் கூட என்ன ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பார்ப்போம். தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. மாஸ்க் ஆகிட்டு இருந்தார். ஸோ இட் வாஸ் குட். படம் சூப்பராக இருக்குது. சீரியஸாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம தாட் பண்ணி நினச்சி வரோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. வேறு மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் அதை பற்றி சொல்ல முடியுமா ப்ரோ? எப்போவுமே அவர் தாறு மாதிரி தான். அவர் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் மஜாவாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்துட்டார். அவர் பிடிச்சார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தா தான் தெரியும். வேறு லெவலில் இருக்குது. பிளாஸ்ட், எல்லாமே பிளாஸ்ட். நல்லா இருக்குது. எனக்கு சிவகார்த்திகேயனோட வில்லனோட இது செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். தேங்க்யூ சார். போர் தான் ப்ரோ, மொக்கையாக தான் போகுது. லைட்டாக ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ. அதனால தான் கொஞ்சம் அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனால் பெருசாக ஃபர்ஸ்ட் ஆஃப் எதுவும் இல்லை. இன்டர்மிஷன் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அது இப்போ டைலாக் ஒன்று சொன்னார், முடிஞ்சா தொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்மிஷன் முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மீடியம் தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. அவர் கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு ஓகே. படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு படம். இவன் தான் எஸ்கே ஃபேனு. நல்லா இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கலைங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வைக்கல. நிறைய அடி வாங்கியாச்சு இந்த வருஷம். நிறைய படம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சாச்சு சார். அதனால் போதும், சும்மா நார்மலாக வந்து பார்த்தேன். அனி மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப் போயிடுறாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்து தான் பேசுவேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. நான்லாம் அப்படியே டேரெக்டாக படத்துக்கு வந்தேன். தூக்கி இருந்ததுன்னா தப்புன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். படத்தை வந்து பாரு, நான் இன்னும் துப்பாக்கி ஈரிக்கு பிடிச்சிருக்கேன். நான் படத்தை அனிருத் பீச்செல்லாம் தரமாக இருக்குது. பாட்டும் சலம்பல பாடம் செம்மையாக இருக்குது. எஸ்கே செம்மையாக நடிச்ச படத்தில். ஏஆர் முருகதாஸ் சொன்னார்ல படத்தில், துப்பாக்கி ஒன்று இறுக்கி தானே பிடிச்சிருக்காரு அவர். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என் ஃப்ரெண்டு தெலுங்குலேருந்து வந்துட்டு கூட தமிழில் பார்க்குறான். சிவகார்த்திகேயனுக்காக பிரிச்சுட்டாரு. அமரனில் இருந்த அதே பாடி பில்டப் எல்லாமே மாசாக இருந்துச்சு. ஹீரோயின் சொல்லவே தேவையில்ல. ஹீரோயின் என்ட்ரிக்கு சரியான கிளாப்ஸு. அண்ட் சரியான வில்லனே செம்ம ஃபைட் சீனு மாசாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பார்ப்போம். சேம் செகண்ட் ஆஃப். அனி மியூசிக் வழக்கம் போல் பிரிச்சுட்டாரு. கூலியில் இருந்த மாதிரியே பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கும் அவர் சொன்னதை காப்பாற்றிட்டாரு. அவரே ஃபீல்ட் அவுட் ஆனாலும் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சா அனிருத் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்காரு. சூப்பராக இருந்தது.
சிவகார்த்திகேயன் பக்காவாக பண்ணியிருந்தாரு. காமெடி நல்லா சீன் இருக்குது. இன்டர்வல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இன்டர்வல் வேறு லெவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக போகுது, செமையாக இருக்குது. இன்டர்வல் பேக் தான் ப்ரோ, அந்த முடிஞ்சா தொடுறா செமையாக இருக்குது ப்ரோ, செமையாக இருக்குது இன்டர்வல். விஜய் ஜமால் காட்டிட்டாங்க. ஸ்பீடில் ஃபைட்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆக்ஷன் இது மேலே தான் ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங்கில் 3 சாங் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சாங் வந்து லவ் பிரேக் சலமல சாங்கும், அதுக்கப்புறமாட்டு அந்த தங்கபோய் சாங் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 3 சாங் முடிஞ்சிச்சு. ஃபுல் ஆக்ஷன் தான். அதுக்கப்புறம் செமையாக இருக்குது. குட், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஃபைன். இப்போ வரைக்கும் அந்த சென்னையா பாட்டு குட், நல்லா இருந்துச்சு, வைபாக இருந்தது. மூவி குட், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி குட், நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். இல்லை ஓகே, நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, பட் இது ஒரு மாதிரி தனியாக எஸ்கேக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஸ்டைல் இருக்கும்ல, அது நல்லா இருக்கு. இல்லை இது வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக.